ஹலோ வெல்கம் பேக் டு சேனல். நான் வச்சு மேட்ச் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியோட அப்டேட்னு சொல்லலாம். அது என்ன மூவின்னு தானே யோசிக்கிறீங்க? ஆக்டர் நடராஜன் அவர்கள் பத்தி தான். ஆக்டர் நடராஜன் அவர்கள் தமிழ் சினிமா நிறைய லீட் ரோல்ஸ் பண்ணியிருக்காரு. ஆன்டகனிஸ்டா இருக்கட்டும், இல்லை ஒரு லீட் ஒரு மாதிரி பாசிட்டிவ் லீட்ஸ்லயுமே பண்ணியிருக்காரு. மோஸ்ட்லி அவரோட கெரியர்ல இருந்தது எல்லாமே வந்து ஒரு வில்லேஜ் ஓரியன்டட் ஸ்கிரிப்ட். நம்ம வீட்டு பிள்ளை இல்லைன்னா இந்த மாதிரி நிறைய படங்கள் இருந்ததுன்னே சொல்லலாம். இந்த மாதிரி இவர் கெரியர் போயிட்டு இருக்கும் போது 2024 இவரோட கெரியரை மாத்திர ஒரு இயராகவே இருக்கும்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவர் பண்ண மகாராஜான்ற மூவி ரொம்ப பெரிய ஒரு ஹிட்னு சொல்லலாம். இதுல அவர் ஒரு போலீஸ் ரோல் பண்ணியிருந்தாரு. இதுல வந்து ஒரு அந்த படத்துல ஒரு ரொம்ப பெரிய ஒரு ட்விஸ்டிங்கான ஒரு கேரக்டர்னே சொல்லலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இவர் ரோல் பத்தி இந்த படத்துக்கு பேசப்பட்டது. இதை தொடர்ந்து நட்டி அவர்களோட அடுத்த படங்கள் நிறைய லைன் அப்ல இருக்கு. சூர்யாவோட கங்குவா படத்துல இவர் இருக்காருன்னு சொல்றாங்க. இதுவே ரொம்ப பெரிய ஒரு விஷயம். இவரும் இருக்காருன்னா ஆல்ரெடி அது ஒரு ஹிஸ்டரி கான்செப்ட். இதுல இவரும் இருக்காருன்னும் போது ஒருவேளை வேற மாதிரி ஒண்ணு கதை களம்ல இருக்குமா அப்படின்னு சொல்லப்படுது. ஜெயம் ரவி அவர்களோட பிரதர் படம் வருதுன்னு தெரியும். இந்த படத்துலயுமே நட்டி அவர்கள் ஒரு லீட் ரோல் பண்றாருன்னு சொல்றாங்க. இதை தொடர்ந்து இப்பா பாதி அவர்களோட ஒரு ப்ராஜெக்ட், இதுக்கு டைட்டில் இன்னும் சொல்லல, ஆனா இந்த படத்துலயும் இருக்கிறதா சொல்றாங்க. நிறமாறாம் உலகம் அப்படின்ற ஒரு படத்துலயுமே இவர் லீட் ரோல் பண்றாருன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி அவர்களோட சொர்க்கவாசல் அப்படின்ற படங்களையும் லீட் ரோல் பண்றாங்க. இதெல்லாம் என்னங்க, இந்த மாதிரி அவருக்கு லைன் அப்பா இருந்தாலும் இப்ப செம்ம அப்டேட்டோட வந்திருக்கும். தளபதி 69ல நட்டி அவர்கள் இருக்கிறதா அவரே சொல்லியிருக்காரு. இந்த படத்துல ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. தளபதி அவர்களோட கடைசி படத்துல அது எனக்கு இணையிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இதுக்கு இன்னும் ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஒருவேளை வினோத்ராஜ் ஆல்ரெடி இவர் எடுக்கிறதுனாலே ரொம்ப பெரிய ஒரு இது இருந்தது. இதை தொடர்ந்து இப்போ இவரும் இருக்கிறதுனால ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தளபதி 69க்கு இருக்கு. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் இவரோட கேரியரை தாண்டி 2024 இவருக்கான படம்னே சொல்லலாம். நடராஜன் அவர்களோட ஆக்டிங்ல 2024 கண்டிப்பா ரொம்ப பெரிய ஒரு இடத்த பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்க்கு மறக்காம சினிமாஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.